ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரீஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிறுகிழங்கு கூர்க்கங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் அதிகமாக விளையக்கூடியது. இந்த கிழங்கு மேலே நிறைய மண் அப்பி இருக்குங்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தோலை சுத்தம் பண்ணணும். இந்த கிழங்குலேருந்து தோலை நீக்கிறது கொஞ்சம் வேலை வாங்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி பொடியாக நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லாட்டினா நிறம் மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெள்ளையாக கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கிழங்க வேக வைக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வேக வைக்கலாம். இந்த கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். கிழங்கு நல்லா கிள்ளுற பதத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 4 பூண்டு பல், இதை குறப்பாக நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். முதல்ல மிளகு ஜீரகம் பொடிச்சிட்டு அது கூட இந்த பூண்டு பல் சேர்த்து இதை மாதிரி நுணுக்கிடலாம். பொடிச்சது கூட ஒரு மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து இது மாதிரி குறப்பாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிட்டு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதுவும் போட்டு பொரிய விட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு பொடிச்சு வச்சுருக்க மசாலாவும் அதில் சேர்த்து பெரட்டலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்கலாம். ஏன்னா கிழங்குக்கு பாதி உப்பு தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம பெரட்டி எடுத்தோன்னா போதும், அந்த மசாலா நல்ல மணமாக உங்களுக்கு தயாராகிடும். இப்போ அதில் வேக வச்ச சிறுகிழங்கு, அதாவது கூர்க்கங்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பெரட்டி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோன்னா போதும். கிழங்கு உள்ளார அந்த மசாலாவும் சேர்ந்த மாதிரி காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து வந்துடும். மூடி போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது பொரியல் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிறுகிழங்குக்கே உள்ள பிரத்யேகமான அந்த மணத்தோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தை கூட அப்படியே பரட்டி சாப்பிட்லாம். சாம்பார், ரசம் எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.